ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஆவணி மாத ராசி பலன் 2025. விருச்சிக ராசி. ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்கப் போகிறது. 2025ஆம் ஆண்டின் ஆவணி மாதத்தில் விருச்சிக ராசிக்கான பலன்கள், பரிகாரங்கள், என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம். ஆவணி மாதம் பிறக்கப் போகிறது. சூரியன் இயக்கத்தை வைத்து தமிழ் மாதங்கள் பிறக்கின்றன. அதன்படி தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கிறது உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவாக இருக்கப் போகிறார். இது விசேஷமான அமைப்பாகும். குரு மிதுனத்திலும் தனி மீனத்திலும், சுக்கிரன் புதனின் இயக்கங்கள் கடகத்திலும் சிம்மத்திலும் மாறுகின்றன. கன்னியில் செவ்வாய் இருப்பது நல்ல விசேஷமான அமைப்பாகும். புதனில் குருவும் செவ்வாயும், கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இருப்பது நல்ல அமைப்பாகும். கும்பத்தில் இருக்கும் ராகுவை குரு பார்ப்பது நல்ல மாற்றங்களை தரும். அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்கிறது. இந்த ஆவணி மாதங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், ஏற்பட போகும் மாற்றங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூப்பரான மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும். இந்த மாதத்தில் பெரும்பகுதியான நாட்கள் 11ஆம் இடத்திலேயே ராசிநாதன் அமைந்திருக்கிறார். 6 மாதத்துக்கு முன்பு நீச்சம் போன்ற நிலைகளில் பல்வேறு பாதிப்புகளை தந்து வந்த கிரகங்கள் எல்லாம் படிப்படியாக மாறிக்கொண்டிருக்கிறது. 6 மாதத்திற்கு முன்பு இந்த மனக்கஷ்டம் உங்களுக்கு இப்போது இருக்காது. இந்த சமயங்களில் ராசிநாதன் பலவீனமாக இருக்கிறார். ராசிநாதன் 11ஆம் இடத்தில் பலமாக இருப்பதால் தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் மாதமாக இருக்கும். 11ஆம் இடத்தில் ராசிநாதன் இருப்பது மிகப்பெரிய விசேஷம். 8ஆம் இடத்தில் குரு மறைந்திருக்கிறார். ஆனால் அவருடைய 2ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் எதிர்பாராத விஷயங்களில் உங்களுக்கு பணவரவு உண்டாகும். 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். அம்மாவால் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அம்மாவிடம் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. முதலில் கொஞ்சம் அவர்களிடம் சண்டை போட்டு பின்னர் இணக்கமாக செல்வீர்கள். தொலைதூரத்தில் இருப்பவர்களுக்கு தாய் சார்ந்த கவலைகள் ஏற்படும். ஆனால் 4இல் இருக்கும் ராகுவுக்கு குருவின் பார்வையும் இருப்பதால் பெரிய சாதகமற்ற தன்மைகள் கிடையாது. சிலருக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வரும். முதல் திருமணம் தோல்வியில் முடிந்தவர்களுக்கு 2ஆம் திருமணம் என்பதில் மிகுந்த பயத்துடன் இருப்பீர்கள். வாழ்க்கையை பற்றி எதிர்பார்ப்பில் மிகுந்த பயத்துடன் இருந்தவர்களுக்கு இந்த கவலையே வேண்டாம். 2ஆம் திருமணம், தொழில்துறை என அனைத்தும் நல்லபடியாக இருக்கும். எல்லாவற்றையும் தைரியமாக செய்யலாம் என்கிற மனபலம் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் பெறுவீர்கள். பணவரவு அதிகரிக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும் யோகம் உங்களுக்கு. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலிக்கும். பெரியவர்களுக்கு நோய் விலகுவதற்கான யோகம் உண்டாகும். நீண்ட நாட்களாக உறுத்தி கொண்டிருந்த கடனை அடைப்பீர்கள். நோய்கள் குணமாகும். மொத்தத்தில் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மாதமாக உங்களுக்கு அமையும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.